அப்படியா? சரி போகட்டும். என்ன 3 பெண்கள் வந்தார்கள், அழகாக ஆடினார்கள். வாயை திறக்கலையடா? வாய் திறக்கத்துல 3மே சீமானாச்சே. இல்லையே. வாரி போடு. ஐயோ கீசி முட்டை. ஏய் வா இங்க. அழகா இருக்கு. ஏய் கழுவுற. ஐயா மலை உட்கார்ந்து. ஆமா. உள்ள நவ கடமை அட இருக்குது ஐயா. உட்கார்ந்து சரி விச்சு ஐயா. பைத்தி கார முண்டா. பாத்தியா? ஏய் உடை மாட்டி. அங்க வச்சிருந்தா. ஏய் அந்த வாளுக்கு தடை இருக்கும். நான் மூணிட்டாவும் சொல்லி ஐயா. வணக்கம் அண்ணா. இனி வாசிட்டு வணக்கம் தம்பதியாரே. வளரட்டும் உன்னுடைய கலை. வணக்கம் அங்கிள். அங்கிள் நானா ஐயோ செல்லமே. ஐயோ அந்த மாமன் கூப்பிடுச்சா எங்க அக்கா பொண்ணுங்க அதான் மாமன் ஒரு மாதிரியா கூப்பிடுச்சு. பாப்பா நீ முதல்ல வந்து ஒண்ணுத்துமே காட்டாத புட்டியா? ஒண்ணுமே காட்டல. அவன் என் தம்பிகளை மாகித்துல பாத்தீங்களா காட்டு. ஆடல் பாடல் லொடல் லொடல் தெரியாதா? இது தான் ஆடல், இது தான் பாடல், இது தான் லொடல். பொண்ணுங்கடா நீ காட்ட காட்ட கூட சினிமா மாட்டு வச்சு ஊசம் போட்டு அழகு அது மட்டும் கிடையாது. நான் குத்துவாங்களா எல்லாம் பாத்துக்கிறாமா பாப்பா. அப்படியா? ஆடு 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 மன்னர் அப்படியா? அப்படியா?
என்னமா சொன்னா நான் பேசுறேன். ஏய் உனக்கு இனிமேல் அரண்மனை வேலையே கிடையாது. ஏய் போறபோக்கு டாடி நீ பேகி புடிச்சிங்க கிடையாது கிடையாது. கிடையாது. கார்ல போய் போடி சப்பா போட முட்டை துண்ண போட்ட பாடு போடி தூடியா போடி அப்பாலா என்னடா எல்லாரும் மட்டும் மரியாதை இல்லாத பேசிக்கிறேன். என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் நான் வரையறேன். என்னடா நாடுக்கு வரேன்னு சொல்றல. ஆமா நான் வெளியறப்ப என் பேக்ல அவன் கை வச்சுக்கறான். என்ன துட்டு காணாம போயிடுச்சா? அட துட்டு போனா கூட போட மாமா. இல்ல Dress எதனா காணாம போயிடுச்சா? அது கூட போட மாமா. முஞ்சாமி ஒண்ணு எடுத்து போடா மாமா. இல்லனா சாப்பிடுறதுக்கு எதனா திங்ஸ் எதனா வாங்கி வச்சிருந்தியா? பக்கத்துல இருக்கவன் நான் மத்தினா அவன் துண்டு வந்துறான் மாமா. போடா வந்து வராடாமா. தொடர்ந்து தோங்கத்துங்க. 3 நாளா ரைடு மாமா. என் பேக்ல வச்சிருந்து எவன் ஏத்தான்? என்ன காணாம போயிடுச்சா? 5 பைட் காண மாமா. சரி மேல வா வை. யாரும் அடிக்க மாட்டாங்களா? என்ன நப்பு சரி விடு மாமா. மேல வா. இல்லையா எங்க வரலன்னா ஓ எங்க போறேன்னா நாடகத்துக்கு நாடகத்துக்கு வர ஏந்திருந்தா சொல்றேன் வரலன்னு இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது. யாருமே வரல மறுபடியும் போட அவனே போறபோக்கு என்னதுடா போற வரல போப்பா யாண்டா இன்னும் கூட போற சொல்ற அவன் எப்படி கரெக்ட்டா இதோ தாலி ஏதாவது தாலியா ஏய் உள்ள வெயிட் வச்சிட்டு வந்திருந்தா மஞ்சா குச்சி டேய் புடிச்சு வச்சா இதெல்லாம் டான்ஸ் என்ன இப்போ நீங்க அடுத்து வந்து ஆந்திரா சரி வார போட்டு இடியில இருந்து வந்துறோம். என்னடா இடிக்கி இடிக்கி இடி ஆனா இடி டான்ஸ். அப்படியே இல்லடா அப்படியே ஐயா இது ஒரு பாட்டு பாடுனா தான் வெளிய வரும். எதுக்கு வெளிய வரதுக்கு. அதுக்கு ஒரு பாடல் இருக்கா? ஆமாங்க. எப்படி பாடு? அவர் விநாயகனே சனி பிடிச்சவனே என்னடா பாடுற? வணக்கம் அண்ணா. என்ன வாழ்த்துக்கள் மகாராணி. மனம் போல வாகனம்மா. என்ன வாழ்த்துக்கள் தளபதி யாரு? வாழ்க பல்லாண்டு. வணக்கம்டா தம்பி. ஐ லவ் யூ அக்கா. ஏடா செய்த? என்னங்க? ஏடா எவ்வளவு ஆளா வணக்கம்டா தம்பி. மை சிஸ்டர். உங்க சிஸ்டர். எஸ். சரி. படா சைஸ். படா சிஸ்டர். 180 kg. எவ்வளவு? 180 கிலோவா? ஆமாங்க. அதனால தான் புது பாடு மலை நிக்க சொல்லிக்கிறேன். சரி போகட்டும். இது உங்களுடைய அக்கா தானே? எப்ப பிறந்தாங்க? ஐயா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்துச்சு. ஏய் நல்ல நாள்ரா. அதான் விநாயகர் உருவத்திலே பிறந்துட்டு ஐயா. ஆமா என்ன சாப்பிடுவாங்க? ஐயா மூக்கல்லையும் கொழுக்கட்டி தான் சாப்பிடுவாங்க. அதிகமா? ஆமா அதுவும் மூக்கல்ல தான் சாப்பிடும். சாப்பிட்டாங்க 3 கிலோ உட்காந்துக்கும். உட்காந்துங்கன்னா ஊருல நாங்க எங்க வந்து வெடியில வெடி வேணாம்னு சொல்றோம். ஏன்னா என் அக்கா இருக்கு தைரியத்தில் தான். எப்படி? திரும்பி சாப்பிட்டேன். சனி பிடிச்சவனே. அப்படியா? ஏன் உரத்தே இல்லையா? சரி மண்ணு மூஞ்சி மேல விசிறி அடிக்குது. அடிக்கண்டா. சரி சொல்லுங்க. உங்க அக்காவோட பேர் என்ன? ஐயா தமிழ்நாட்டுல யாருக்கு அந்த மாதிரி பேர் கிடையாது. ஏய் என்னடா சொல்ற? ஆமாங்க. எப்படி? ஐயோ பேர் போற பாக்கணும்னா எத்தனை ஐயர் வரணும்? ஒரு ஐயர் தான். அக்காக்கு 5 பேர் வந்தாங்க. எவ்வளவு? 5 பேருங்க.
பேர் பண்ண பாத்துடா. கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. எப்படி? அக்கா பேர் என்ன தெரியுமா? அக்கா பேர் என்ன? டமால் டுமில். ஏய், இது வரைக்கும் அப்படிப்பட்ட பேர் நான் கேள்விப்பட்டது இல்ல. டமால்னா என்ன, டுமில்னா என்ன? எங்க அக்கா எங்க அம்மா வயித்துல இருந்து கீழே போயிரப்ப பேர் டமால். டமால். அத்த ஒடியாந்து எங்க அப்பா பார்த்தா இருப்பாரு. பார்த்து அதிர்ச்சியிலே மேல டுமில். இத பார்த்துட்டு அவர் மேல போயிட்டாரா? தலை மட்டுமே ஒட்டக்கல. ஆமாடா இருக்கும்டா. சரி, சொல்லுங்க. இந்த அக்காவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்யணும்னு ஊரு ஊரா தேர்றனே. இந்த கண்ட பார்த்தோனாலே அப்படியா? ஆமாங்க. சரி, இனிமேல் என்ன செலக்ஷன் பண்ணி திருமணம் செய். ஐயா போன மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்க. சரி. ஐயோ சேர் ஹோட்டல்ல வந்தாங்க ஐயா. சரி. அக்காவை உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் ஆசையாயிட்டு போன பாவம். மூளையில திருப்பினா மூளையோட பட்டு ஏய், என்னடா இப்படி பண்ற? அன்னைக்குல இருந்து 20 லாரி வாங்கத்தான் அக்கா உட்கார வச்சாங்க. சரி ஆகட்டும். அக்கா சொல்லுடா. உனக்கு நாட்டுல திறமா இருக்க வேண்டும். அப்படியா? நீ நீ ஒரு மாதிரி பண்றா. அரங்கத்துங்கிறீங்க அண்ணாத்த. டேய் சொல்லுடா. ஏன்னா எல்லாமே லேடிஸ் ஆகுறீங்க. ஆமாடா. ஒரிஜினல் லேடிஸ் ஆகுறீங்க. ஏய், சீ, வேலையா பாருங்க. டேய் சொல்லுடா. அப்படியே நீதானோ இப்ப சரிகிறே. என்ன உசுப்பு ஏத்துறேன். கட்டிக்கிட்டு காத்துல தான் கலட்டி போவோமா. சாரியா முன்னால் தான் அதை பிடிக்க முடியல. அத்தனை பிடிச்சி வச்சேன். எதுக்கு அந்த மாதிரி செய்த? இல்லைங்க. எதுக்கு? ரொம்ப நாளா எல்லாரும் கூடயும் ஆர்த்தி என்ன கூட மாட்டா ஆட மாட்டேங்குது. எப்படினாலும் ஒரு கரெக்ட் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ட்ரை அக்காவை கரெக்ட் பண்ணியா? புடிச்ச பாவம் எப்படியா இருந்தாலும் அது 180 ஜாஸ்தியா தான் இருக்குது. இப்போ ஆமா ஒத்துக்கிறேன். அம்மம்மா புண்டு மல்லியாளை பொத்துக்குது அழகா கிட்ட வந்து மூடு ஏத்து
தளபதியாரே, வாருங்கள் வாருங்கள், அகலாது அணுகாது இகழ்வந்தால் சேர்ந்து தொழுவார் என்ற முப்பால் மொழிக்கு இந்த நாட்டு மன்னருக்கு நீங்கள் கிடைத்திருப்பது என் முன்னோர்கள் செய்த நற்பணி என்றே கருதுகின்றேன். ஆமா, அது மட்டும் கிடையாது, என் நாட்டு மக்கள் செய்த நற்பணி என்றே கருதுகின்றேன். நாட்டு மக்கள் எல்லாம் மாமன்னர் வாழ்க வாழ்க என்று எத்தன்மை போல என்னை வாழ்த்துகிறார்களோ அத்தன்மை போல உங்களையும் போர்ப்படை தளபதியார் வாழ்க வாழ்க. நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பை முறையிட்டு முறை என்பதை காண முடியாது. உங்களை அதி விரைவாக அடுத்த காலம் தெரியுமா? இரு பிள்ளைகளும் படிப்பை முடித்தார்கள், தாயகம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை கண்ணினை காட்பதை போல் வருக 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 என வரவேற்கின்ற கடமை உங்களை சார்ந்ததாக இருக்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? சுகர் மாத்திரை போட்டீங்களா இல்லையா? சோறு கடை ஏட்ஸ் தாங்க. தளபதியாரே, அது மட்டும் கிடையாது. வருகின்ற இரு மகன்களில் என்னுடைய மகன் யார் தெரியுமா? கதிரவன். ஆமா, பாருங்க, என்னுடைய மகன் வருகின்றான். அதற்காக நான் பால் பாயெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆகட்டும். அவனை பார்த்து பத்திரமா இட்டு வாருங்க. சரியா? நான் வரட்டா? அந்த சோத்தை பார்த்துருச்சு. இன்றைக்கு முளைத்த காலங்களில் நாட்டு இளவரசர்கள் அவர்களை நாட்டுக்கு வரவேற்க வேண்டும். வரவேற்பு எப்படி இருக்கணும்? மனப்போல வாழ வேண்டும். என்னடா சிந்தாகத்து போ பெருசாகத்து போதா சிந்தாய் காத்தாங்க என்ன பார்த்து பெரிய வரேன் பெருசாக தாவச்சுன்னு மாதிரி பெரிய வரேன் நான் கால நாகலமா வந்து